வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். 2 வித்தியாசமான நிகழ்வுகள் வானத்தில் அரங்கேறி இருக்கு. அதை பற்றியும் சூரிய கிரகணம் இருக்குல்ல, சில நாட்கள் நடக்க போகுது. இதை பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு விஷயம் அப்நார்மலாக நடக்குது அப்படின்னாலே நம்ம ஆளுங்க எதோ சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் நடந்தாலே ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க. அதில் நிறைய உருட்டுகளும் இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துச்சுன்னா என்னென்ன கலைபரங்களாக அந்த பதிவுகள் ஒன்று வைரல் ஆகும். அதுமாரி தான் இப்போ பேக் டு பேக் சில விஷயங்கள் அரங்கேறி இருக்கு. உலகம் முழுக்க அதை சார்ந்து புனைந்தோ பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் 2 விஷயம் நடந்துருச்சு, ஓகேவா? அந்த நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வு மட்டும் இன்னும் சில நாட்களில் நடக்க போகுதுங்க. இதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அரிசோனா பகுதி இருக்குல்ல, அங்கே இருக்கிற வான்பரப்பில் ஒரு யூஎஃப்ஓவை மக்கள் பார்த்துருக்காங்க. அதை சில பேர் செல்ஃபோனில் வீடியோ காட்சியை ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. யூஎஃப்ஓனால ஏலியன் கிடையாது. ஸோ மைண்டில் தெளிவாக நிறுத்திக்கங்க. ஏதோ அடையாளம் தெரியாத மாதிரி ஒன்று வானத்தில் பறந்துட்டுருக்குப்பா, அது என்னன்னு தெரிலப்பா, இதுதான் யூஎஃப்ஓ. மற்றபடி யூஎஃப்ஓனாலே ஏலியன்னு பல பேர் நினச்சிக்கிறீங்க, அது தப்பு மக்களே. இதோட ஷேப்பு பார்த்தீங்கன்னா, இந்த சிகார் இருக்குல்ல, ஆக்சுவலாக யூஎஃப்ஓவோட பல வகையான வடிவங்களில் இந்த சிகாரையும் ஒரு ஷேப்பாக சொல்லுவாங்க. நீட்டாக இருக்குங்க இந்த யூஎஃப்ஓ பார்க்குறதுக்கு, ஒரு மாதிரி வேர்ட்டிகலாக இருக்கும். நீல நிறத்தில் இந்த வேர்ட்டிக்கல் ஷேப்பில் வானத்தில் தென்பட்டிருக்கு. பொதுவான யூஎஃப்ஓ நிகழ்வுகள் சில செகண்ட்ஸ் வரைக்கும் தான் வானத்தில் உயிர்ப்போடு இருந்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் லிட்டரலாக 30 நிமிஷங்கள் வரைக்கும் வானத்தில் மேலுக்கும் கீழுக்குமா இது நகர்ந்துருக்கு. அங்கேருந்து அவங்களுக்கு இது என்னன்னே பிடிபட முடியல, என்னன்னு யாராலும் எதுவுமே சொல்லவே முடியல. ஏன்னா அதோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா விமானம் மாதிரியே இருக்காது, ஹெலிகாப்டர் மாதிரியே இருக்காது, ஜெட்டு மாதிரியே இருக்காது. ஸோ வித்தியாசமான இந்த ஒரு தோற்றத்தை பல பேர் வீடியோவாக வெளியிட்டு என்னதுன்னே புரியலைங்க இது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. Yeah, I have no idea. Oh, it's right on the camera. Wow, look at that, it's moving. It's so weird. You can see the planes going, but the light is, it's kind of like streaking. It's so weird. And the camera is like, Mine's bugged now. yeah, the camera is not. Dude, what the? It's like 2 things. Yeah. What? Now you can kind You of see see. that? Yeah, I see it. It's so weird. Are you watching it like in the camera? Yeah. You're just. What the fuck, dude? What in the flying fuck? What the fuck is that? Yeah. Wait, is there? No, there's not a mountain over there. What the? It's moving down. It's moving down. It's moving down. Oh yeah. Why is it going down, Oh shit. bro? Yeah, I'm recording It's all of going back this. up. What the fuck is that? Yeah, right. That cannot be like any thing. Like it cannot be like drones or something. Yeah, now it's like separating. What the fuck is that, dude? My brain doesn't understand. That's exactly what UFOs are. UAPs. Fucking hell, dude. It's crazy. It's What crazy. the hell is going? ஸோ இந்த ஒரு நிகழ்வு சார்ந்து சில பேர் சொல்கிற விஷயம் அவ்வளோதான், மறுமை நாள் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹமாஸ் வர்சஸ் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்குல்ல, அதோட ஒப்புமைப்படுத்தி சில பேர் பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதே பெருசாக நம்பிக்கையில் மக்களே, அதை விட்டுருங்க. 2வது விஷயம் ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, ஆக்சுவலாக இது வானத்தில் ஒரு பிரம்மாண்ட காட்சியாக தெரிஞ்சிருக்கு. ஒரு எரிக்கல் பூமியை தாக்குது அப்படின்னா, இல்லைனா நம்ம அட்மாஸ்பியர் சார்ந்து பறக்குது அப்படின்னா அதோட தோற்றம் இருக்குல்ல, ஒரு மாதிரி சிங்கிள் லைன் மாதிரி போயிட்டுருக்கும். இதுவே பல எரிக்கற்கள் ஒரே நேரத்தில் கும்பலாக ஒரு தாக்குதல் நடத்துகிற பாணி மாதிரி ட்ராவல் பண்ண எப்படி இருக்கும், இது போல் ஷேப்பு தான் இங்கே கிடச்சிருந்துச்சு. இதுவும் வேறு எங்கேயும் இல்லை, அதே அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட காட்சி தான். ஏலியன்ஸ் அப்படின்னாலும் அமெரிக்கா தான், இது போல் வினோதமான காட்சிகள் அப்படின்னாலும் அமெரிக்கா தான். உலகமே அமெரிக்கான்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்களே படங்களில், ஹாலிவுட் படங்களில். லிட்டராக ரியல் லைஃப்பில் நடக்கிறதும் அதுமாரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சதர்ன் கலிஃபோர்னியா இருக்குல்ல, அங்கே வானத்தில் தென்பட்ட காட்சி தான் இது மக்களே. எரிக்கற்கள் படையெடுக்குது, பூமியை நோக்கி அழிக்க வருதுன்னு சில பேர் இதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதனால் பெருசாக எந்த ஒரு நெகட்டிவான விளைவும் பூமியில் ஏற்படலை. அந்த காட்சிகளை முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்களா.
Fucking insane. This is like that. ஸோ பேரழிவின் அறிகுறி இது அப்படின்னு பல கதைகளை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக நம்ம ஊர்லேயே ஒரு நம்பிக்கை இருக்குங்க. மன்னர்கள் ஆண்ட காலத்திலேருந்து இப்போ இருக்க அந்த நம்பிக்கை தோங்கிட்டு தான் இருக்குது. அதாவது ஒரு வால் நட்சத்திரம் கிராஸ் ஓவர் ஆகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பகுதி சேர்ந்த அந்த ஆண்டுகிட்ட இருக்க அரச குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய நெகட்டிவான இம்பாக்ட் ஏற்படலாம், பேரழிவுகள் நிகழலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குல்ல. இதே நம்பிக்கை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு விதிவிலக்கில் போல இருக்குது. அவங்களே இதே தான் நம்புகிறாங்க. இதெல்லாம் விண்கல் தான்ப்பா, 1-2 இல்லைப்பா, மொத்தமாக அந்த வாட்டி வந்திருக்குப்பா, மிகப்பெரிய டிசாஸ்டர் ஒன்று நடக்கும்பா இந்த வாட்டி, அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் நம்ம அறிவியலாக பார்க்குறவங்க இதே அறிவியலாக பார்க்கணும். அறிவியல் அறிஞர்கள் என்ன நம்ம சொல்கிறாங்க இந்த நிகழ்வுக்கு, ஆக்சுவலாக ஸ்பேஸ் எக்ஸோட வேலையாக அது இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா சமீபத்தில் தான் ஸ்பேஸ் எக்ஸ் ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க இந்த ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட்டுக்காக தொடர்ந்து ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்களே, அந்த வகையில் தான் சமீபத்தில் ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விண்ணுக்கு போகிற ராக்கெட்ஸ் இருக்குல்ல, அது டெப்ரிஸாக மாறி பூமியை அடையும். டெப்ரிஸ்னா விண்வெளி குப்பைகள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து அனுப்புகிற ராக்கெட்ஸ் இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம விண்வெளி சார்ந்து ஆய்வுக்காக கொண்டு போகிற கருவிகள், அதுக்கப்புறம் சைலெக்டர் போயிட்டு அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்பேஸ் டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏற்பட்ட டெப்ரிஸாக தான் இதெல்லாம் இருக்கணுமே தவிர மற்றபடி ஏதோ பேரழிவு உலக அழிவு அதுக்கான அறிகுறி அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அறிஞர்கள் அடித்து சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அது என்ன ஸ்பேஸ் டெப்ரிஸ், இதை பற்றி தெளிவான விளக்கம் வேணும்னு சொல்லிட்டு அது தொகுப்பை முழுமையாக பாருங்கள். நம்ம சென்னையில் குப்பை கிடங்கு பெருசாக இருக்க இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும் துறைப்பாக்கம் அப்படின்ற இடம். அப்பேற்பட்ட துறைப்பாக்கம் ஒரு 1000கணக்கான துறைப்பாக்கங்கள் விண்வெளியில் இருந்தால் அப்படி இருக்கும், மிதந்துக்கிட்டு இருந்தால் அப்படி இருக்கும். நினச்சி பார்க்க முடியுதா? நம்மளோட விண்வெளி இப்போ அப்படி தான் இருக்குது. இயற்கையாக எல்லா குப்பையும் மேலே போனது கிடையாது, எல்லா குப்பையும் செயற்கையாக மேலே போனது, நாம் அனுப்பிச்சது செயற்கைக்கோள் அது இதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ குப்பைகள் மேலே இருந்தாலும் அதில் பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆப்ஜெக்ட்ஸை நம்ம மனுஷக்குள்ளே அடையாளம் கண்டுபிடிச்சோம். அந்த 50 ஆப்ஜெக்ட்டுமே ட்ராக் பண்ணணும். ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி ட்ராக் பண்ண முடியல. இதெல்லாம் எங்கே போய் என்னென்ன இம்பாக்ட் ஏற்படுத்த போகுதுன்னு தெரியலங்க. ஸ்பேஸ் டெப்ரிஸ், அதாவது விண்வெளியில் இருக்கிற குப்பைகள், இதுதான் அர்த்தம். கிட்டத்தட்ட 130 மில்லியனுக்கும் மேற்பட்ட குப்பைகள் நம்மளோட விண்வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம பூமியை சுற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், புரியுதா? அதோட ஆர்பிட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அப்படியே கொஞ்சம் அவுட்டராக மாறி இருப்பாங்க பாருங்க, எல்லாருமே எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 60 வருஷமாக நாம் விண்வெளிக்கு செயற்கைக்கோள்களை அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த செயற்கைக்கோள்கள் தான் 99% ஸ்பேஸ் டெப்ரிஸ்க்கு காரணமாக அமையுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா செயலிழந்து போன செயற்கைக்கோள்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் மெஜாரிட்டியே. அதிகப்படியான ஸ்பேஸ் டெப்ரிஸ்க்கு இதுதான் பிரதான காரணமே. நம்ம இது வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு 11,200க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியிருக்கோம். இதில் செயல்பாட்டில் இருக்கிற செயற்கைக்கோள்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அது என்ன ப்ராபப்ளி 3372 இதை சுற்றி தாங்க இருக்கும். அப்போ மற்றதெல்லாம் எவ்வளோ செயலிழந்து போயிருக்கும் பாருங்க. அது எல்லாமே இப்போ விண்வெளியில் குப்பையாக தான் மிதந்துக்கிட்டு இருக்கு. சரிப்பா, அது பாட்டுன்னு ஒரு பக்கம் மிதந்துட்டு போகணும், என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்லங்க விண்வெளியில், அதுக்கு பிரச்சனை. ஏதாவது ஆய்வுக்குன்னு சொல்லிட்டு மேலே போவாங்களே விண்வெளி ஆய்வாளர்கள், அவங்களுக்கு பிரச்சனை. இப்போ சந்திரனில் விழுந்த மாதிரி பூமியில் இது போல் டெப்ரிஸ் விழுறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அந்த விழுற இடம் உங்கள் வீடாக இருந்துச்சுன்னா பிரச்சனை, புரியுதா? செயின் ரியாக்ஷன் மாதிரி எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் நடக்காத விஷயம் எட்டு கட்டி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. கடந்த 2016 வருஷம் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இந்த ஜன்னல் மாதிரி அமைப்புகளை வச்சுருப்பாங்க. அதாவது ஃபுல்லாக மிரரை வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்ணாடிகள் உடஞ்சிது. இதுக்கு காரணம் வேறு எதுவுமே கிடையாது. இந்த செயலிழந்து போன செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஸ்பேஸ் டெப்ரிஸா, அவங்க எல்லாம் இந்த கண்ணாடி கூட இம்பாக்டை ஏற்படுத்தி அந்த கண்ணாடியை நொறுங்க வச்சிருந்துச்சு. எப்போ 2016. ஏற்கனவே இருக்கிற குப்பைகள் மழை போல இருக்கு. இது பத்தாதுன்னு உலகத்தோட பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய நாட்டு அரசாங்கங்கள் எல்லாமே முண்டி அடிச்சுட்டு முன்னாடி வந்துட்டு இருக்க ஒரு ரேஸில். அதாவது யார் அதிகப்படியான செயற்கைக்கோள்களை விண்வெளியில் செலுத்தி இந்த உலகத்தை கட்டுப்படுத்த போகிறது.
அது இணையதளம் வாயிலாவோ இல்லைன்னா வேற எதனா சேவை வழங்குறது ஏதோ ஒரு கருமம். ஆனால் யார் கட்டுப்படுத்த போகிறது அப்படின்ற முனைப்பில் பல நிறுவனங்கள் ஆயத்தமாக இருக்குது. ஒரு சில நாடுகளும் ரொம்ப பெருசாக வந்துட்டு இருக்குதுல, அதுதான் கொஞ்சம் கவலையை தரக்கூடியதாக இருக்குது. ஒரு நிறுவனம்னாலே ஆயிரக்கணக்கில் சேட்டலைட்டை மேலே லான்ச் பண்ணுவாங்கங்க. அப்படி இருக்கிறப்ப எல்லாமே உள்ளே வந்துச்சுன்னா தலைவலி யாருக்கு? மனுஷன் உள்ள நம்மளுக்கு தான். இந்த ரேஸில் டாமினண்ட்டாக இருக்க முக்கியமான 5 அமைப்புகள் எது எது? நிறுவனம் சார்ந்த அந்த நாட்டின் அரசுகள் வசம் இருக்க அந்த அமைப்புகள் சார்ந்தோ அந்த பட்டியல் இப்போ பார்த்துருங்க. இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறது ஸ்பேஸ் எக்ஸ். இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 42,000 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துறதுக்கு இப்போ வரைக்கும் முயற்சியை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அந்த முயற்சியில் கிட்டத்தட்ட அவங்க வெற்றியை அடைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்தளவு மேலே ஆல்ரெடி செலுத்திட்டாங்க. இந்த பட்டியலில் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா அமேசான் நிறுவனம் இருக்குது. இந்த அமேசானோட ப்ராஜெக்ட் கியூப்பர் இருக்குல்லங்க, இதை சார்ந்த திட்டம் தான் செயற்கைக்கோள்களை மேலே செலுத்துறது. அண்ட் இதுக்கெல்லாம் அடுத்தபடியாக ஒன் வெப் கார்பரேஷன், சைனாவோட ஹாங்யான் அண்ட் கனடாவோட டெலிசாட். பார்த்துட்டீங்களா மக்களே, இவ்வளோ பேர் இவ்வளோ சேட்டலைட்ஸை மேலே செலுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா ஏற்கனவே மலை மாதிரி இருக்க குப்பைக்களம் என்ன அதிகமாக மாறும். பூமியை சூழ்ந்த ஒரு இருள் வலை மாதிரி இந்த குறிப்பிட்ட குப்பைகள் நின்றோம். இவ்வளோ சூரியனோட வெளிச்சத்தை கூட பூமியில இருக்கவங்க அனுபவிக்க முடியாத சூழல் ஏற்படுத்திடும் போல இருக்கு. ஒரு இரும்பு தெரிய மாதிரி ஃபுல்லா பூமியை சூழ்ந்து இந்த டெப்ரிஸ் எல்லாம் நின்றுச்சு அப்படின்னா நான் சொல்றது உங்களுக்கு நம்ப முடியாத விஷயமா தான் இருக்கும். ஆனா அறிவியல் உலகத்துல இயற்கையை மீறிய நம்மளோட செயல்பாடுகள் காரணமா இது போல தூர அனர்த்தங்கள் நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் அப்ப இதெல்லாம் பாக்குறதுக்கு இருப்பேனோ இருக்க மாட்டேனோ. ஆனா இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா இது நடக்கும்ன்றதையும் நான் ஆணித்தரமா சொல்றேன். 1996 வருஷம் தான் முறையா இந்த டெப்ரிஸ்குள்ள இம்பாக்ட் ஏற்படுற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்பதான் பதிவு பண்ணப்படுச்சு, முறையாக பதிவானது. அதுக்கு முன்னாடி பதிவு பண்ணப்படாமல் எவ்வளோ டெப்ரிஸ்குள்ள இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மோதலை பற்றி அதுக்கப்புறம் தான் கணக்கெடுக்க ஆரம்பிச்சாங்க. 1996 மோதல். அதுக்கப்புறம் தொடர்ந்து மோதல்களை கணக்கெடுத்தா அந்த லிஸ்ட் பெருசாக போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆய்வாளர்களே கொஞ்சம் அரண்டு போகிறாங்க. என்னடா இது டெப்ரிஸ்னால பிரச்சனை பெருசாகும் போல இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த முதல் மோதல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அனுப்பிச்ச ஒரு செயற்கைக்கோளோடு பிரான்ஸோட ராக்கெட் டெப்ரி இருக்கும் பார்த்தீங்களா, அது போய் மோதிச்சு. 2 விதமான ஆப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டதும் பிரான்ஸ் என்ற ஒரு நாடு தான். இது மட்டும் இல்லை, 2009 வருஷம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க செயற்கைக்கோளும் ரஷ்ய செயற்கைக்கோளும் விண்வெளியில் மோதி உடையுது. டெப்ரிஸ் பறக்குது. அங்கிருந்து 27,360 கிலோமீட்டர் வேகத்தில் ஒவ்வொரு டெப்ரியும் விண்வெளியில் பறந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா அது இன்னொன்று மேலே மோதுறப்ப அதோட இம்பாக்ட் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. இப்போ நிலைமையே இதுதாங்க. ஒரே மோதல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 புதிய குப்பைகளை உருவாக்குமா. அதாவது இது ஒரு பார்ட்டாக இருக்குது, இன்னொரு பார்ட் டெப்ரி வருது அதுக்கிட்ட மோதுது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு மோதல் காரணமாக மட்டும் 20,000 சின்ன சின்ன டெப்ரி உதயமாகும். இது கூட எதனா சின்ன பொருள் மோதுதுன்னா அது ஒரு 4-5 பிரியும். புரியுதா? இப்படி செயின் ரியாக்ஷன் மாதிரி குப்பைகள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கும். இந்த விண்வெளி குப்பைகள் சார்ந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட பெருசாக இல்லை. அதுதான் ஒரு கஷ்டமான விஷயம். உங்க மேல தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. பேச வேண்டிய விஷயத்த பெருசா பேசணும். எது மக்களுக்கு தெரியணுமோ அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆனா மற்ற விஷயங்களை ஈடுபாடு அதிகமா காட்டுறமே தவிர இது போல விஷயங்களை பெருசா ஈடுபாடு காட்டுறதில்லை. அதான் நிதர்சனமான உண்மை. ஆனா விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, ஓரளவாச்சும் இந்த டெப்ரிஸ்ல இருந்து நம்ம பூமியை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு சில எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த குப்பைகளை அப்படியே மேல இருந்து கவர்ந்துட்டு வர்ற மாதிரி, அதிகமா சுத்திட்டு இருக்க குப்பைகளை ஒரு இடத்துல எடுத்து டம்ப் பண்ற மாதிரி அதுன்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா முயற்சிகள் பலன் அளிக்கல. ஏன்னா அவங்க போட்ட கால்குலேஷன் வேற. ஒரு சின்ன அளவுக்கு குப்பைகள் இருக்கும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களோட கால்குலேஷன் எல்லாத்தையும் தப்பாக்கி விட்டுச்சு அந்த டெப்ரிஸோட கூட்டம். ஏன்னா அவ்வளோ குப்பைகளுங்க. இவங்க 10 குப்பை தான் மேலே இருக்குன்னு நினச்சி மேலே போய் பார்த்தாங்க அப்படின்னா அங்கே 1000 குப்பைகள் சுற்றி வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு குளறுபட்ட தலைவலி பெருசாக மாறினதுனாலேயே விஞ்ஞானிகளோட இந்த குப்பையை அள்ளுற முயற்சி இருக்கு பார்த்தீங்களா, ஸ்பேஸ் டெப்ரிஸ் சார்ந்து அது தோல்வியிலேயே முடிஞ்சிட்டு இருக்கு. 2 நிகழ்வுகள் நடந்து முடிஞ்சது பார்த்தாச்சா, 3வது நிகழ்வு நடக்க போகிறது வர்ற 8ஆம் தேதி. மிக முக்கியமான தினங்க. முழு சூரிய கிரகணம் இருக்குல்ல, அது நடக்க போகிறது வர 8ஆம் தேதி தான். இது ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 9:15 மணிக்கு ஆரம்பித்து ஏப்ரல் 9ஆம் தேதி அதிகாலை, அதாவது ஒரு 2:22 மணி வரைக்கும் இது தொடரலாம்ன்றதான் அறிவியலாளர்களோட இப்போதைய அசம்ஷனாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா 9:15 ஆரம்பிக்கலாம், இல்லைனா 10:15 போகலாம், 10:30 போகலாம். பட் இனிஷியல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 9:15 தான். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னென்னா, வர திங்கட்கிழமை தான் 8ஆம் தேதி சோமாவதி அமாவாசை அன்னைக்கு தான். கரெக்டாக அந்த நாளில் தான் இந்த சூரிய கிரகணம் அரங்கேற போகுது. சாதாரணமாக ஒரு நாளில் இது போல் கிரகணம் வந்தாலே ஐயோ இது நடக்கும் அது நடக்கும்னு கலப்புவாங்க. இந்த சோமாவதி அமாவாசை தினத்தில் வரவே சில ஜோதிடர்கள் பகீரை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 12 ராசிகள் இருக்குல்ல, அதில் ஒரு 3 ராசிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, அவங்க உஷாராக இருக்கணும்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதோடு போதுங்க, என்னென்ன ராசிகள்லாம் சொல்லி உங்களை நான் பயமுறுத்த விரும்பலை. இதை சார்ந்த அறிவியல் உண்மைகளை இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா சூரிய கிரகணம் போது முழு சூரிய கிரகணம் அப்படின்னாலே ஏதேதோ பிதற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதோட எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது பெருசாக நடந்திருக்காது. இதுதான் ரியாலிட்டி, ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, இதுதான் ரியாலிட்டி. இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் இதுதான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சந்திர கிரகணம் 2024 நடந்து முடிஞ்சிருச்சு. பட் முதல் சூரிய கிரகணம்னா அது இப்போ 8ஆம் தேதி தான் நடக்க போகுது.
இது இந்தியாவில் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது மக்களே. வட அமெரிக்கா பகுதி இருக்குல்ல, அது அதை ஒட்டி இருக்க மெக்சிகோ, கனடா இந்த பகுதிகள் சார்ந்து மட்டும்தான் இந்த காட்சியை தெளிவாக பார்க்க முடியுன்றாங்க. அதிலும் ஆய்வாளர்கள் ஒரு ஹிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட சில சூரிய கிரகண நிகழ்வுகளை குறிப்பிட்ட பகுதிகளை சார்ந்தவங்களே பார்க்க முடியல. அதுக்கு காரணம் இந்த இடைமறிப்புகள் இருக்குல்ல, இதன் காரணமாக வெதர் காரணமாக பார்க்க முடியாமல் போச்சு. இந்த வாட்டி அதுக்கு ரொம்ப ரேரான வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. பட் நம்ம ஓரளவுக்கு பார்க்க முடியும் அப்படின்றாங்க. பட் இந்தியாவில் இல்லை, வட அமெரிக்கா சைடில். நாசா இந்த வாட்டி இந்த கிரகணத்தை முன்னிட்டு 2வது முயற்சியை கையில் எடுக்க போகிறாங்க. ஏற்கனவே இது போல் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதோட அடுத்த கட்ட நீட்சியாக இப்போ ஒரு வேலையை பார்க்க போகிறாங்கன்னா, ஸ்க்ரீனில் ஒரு விமானம் தெரியுதுல, நாசா ஓடுது. பார்க்கவே தோற்றம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. இது முகப்பு பகுதியில் ஒரு குழலை வச்ச மாதிரி. இந்த விமானத்துக்கு பேர் WB-57 ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஜெட் வகையிலான நாசாவோட விமானம். இது போல் 2 விமானத்தை இந்த சூரிய கிரகணம் ஏற்படுற அந்த நேரம் இருக்குல்ல, அந்த டைமில் இவங்க பறக்க விட போகிறாங்க. கிரகண பாதை இருக்குல்ல, அதாவது சந்திரன் சூரியனை கடக்கிற அந்த நேரத்தில் அப்படியே ஷேடோ விழும் பார்த்தீங்களா, அது அப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த ஷேடோ மூவ் பண்ணிகிட்டே போக ஆரம்பிக்கும். இந்த ஷேடோவை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற வேலையை இந்த 2 விமானங்கள் பண்ண போகுது. நாசாவோட மிகப்பெரிய 2வது முயற்சியாக இது பார்க்கப்படுது. சந்திரன் சூரியனை கடக்கிற கரெக்டாக அந்த 7 நிமிஷத்தில் அதோட நிழல் இருக்குல்ல, அதை சார்ந்த ஜேர்னியாக தான் இது அமைய போகுது. எவ்வளோ அடி உயரம் வரைக்கும் அந்த விமானம் பறக்க போகுது தெரியுமா? லிட்ரலாக 50,000 அடி உயரத்துக்கு மேலே அந்த 2 விமானங்களும் பறக்க போகுதான். எதுக்கு ப்ரோ அவ்வளோ தூரம் அவங்க கிராஸ் ஓவர் பண்ணி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குங்க. சூரியனோட கொரோனா இருக்குல்ல, இந்த வெளிப்புற பகுதிகள்லாம், இதெல்லாம் சூரிய கிரகண நேரத்தில், அதுவும் சந்திரன் முழுமையாக அதை மறைக்கிறப்ப இந்த கொரோனா மட்டும் தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ கொரோனாவோட அந்த ஒட்டுமொத்த ஷேப்பையும் நம்ம கிளியர் கட்டாக பார்க்குறனால வர 8ஆம் தேதி நம்மளுக்கு அமையும். ஸோ இந்த 2 விமானங்களும் இந்த டைமை யூஸ் பண்ணி தான் இந்த கொரோனா சார்ந்த ஆய்வு இருக்குல்ல, இதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் பிரயத்தனப்பட போகிறாங்களாம். 2 விமானமும் கிட்டத்தட்ட 6 மைல் இடைவெளியில் பறக்குமாங்க. அதாவது ஒரு விமானம் எங்கே இருக்குன்னா 6 மைல் தூரத்தில் தான் இன்னொரு விமானம் இருக்கும். மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கிட்ட இருக்க டிஸ்டன்ஸ் தான். ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப வைடாக மட்டும் தான் பார்க்க முடியும். மணிக்கு 740 கிலோமீட்டர் வேகத்தில் 2 விமானங்களும் பயணப்பட போகுது அந்த ஷேடோ ரூட்டை பேஸ் பண்ணி. சரி, இது நம்ம பூமியிலேருந்து ஆய்வு பண்ணலாமே கொரோனா சார்ந்து. அதான் அவ்வளோ தொலைநோக்கிகள் இருக்கு, எதுக்கு 50,000 அடி உயரத்துக்கு மேலே வரைக்கும் பயணித்து இவ்வளோ தூரம் நம்ம அதை சோதனை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது. ஆக்சுவலாக பூமியில் இந்த கிரகண நிழல் விழுது பார்த்தீங்களா, இதோட இருப்பு நேரத்தை விட நீங்கள் அந்த ஷேடோ ரூட்டு கொஞ்சம் க்ளோஸ் அப்ரோச்சில் இருக்கீங்களே, அப்போ இருக்க இருப்பு நேரம் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்கும். அண்ட் அஸ் வெல் அஸ் நீங்கள் கிரகண நிகழ்வை ரொம்ப கிட்ட பார்க்குற வாய்ப்பும் அங்கே பெற முடியும். அந்த விமானிகள் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு சமம். அவங்க அங்கேருந்து இருக்க டேட்டாஸை பூமிக்கு தான் அனுப்ப போகிறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு ஆய்வாக இது இருக்க போதுங்க. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இது 2 சார்ந்த உலக மத்தியில் மிகப்பெரிய நம்பிக்கைகள் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ஆரம்பிச்சதில்லை, ஏன்ஷியன் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான். ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த கிரகண நாளினப்போ வீட்டிலேருந்து வெளியே வர்றதே இல்லை. கிரகணம் முடிகிற வரைக்கும் கிடையாதுங்க, கிரகணம் ஆரம்பித்து முடிகிற சில மணி நேரங்கள் வரைக்கும் நான் சொல்லலை. கிரகணம் இப்போ பிடிக்க போகுதுப்பா இந்த நாள் அப்படின்னாலே அந்த நாள் ஆரம்பிக்குதுல, அதுலேருந்து கிரகணம் முடிஞ்ச அடுத்த நாள் முடிகிற வரைக்குமே வீட்டிலேருந்து வெளியே வர மாட்டாங்க. இப்போ வரைக்கும் பல வருஷங்களாக சில மனுஷங்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காங்க கிரகண நேரத்தினப்போ. இது எதுக்காக நான் உங்களை கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் அவங்களுக்கு ஊட்டப்பட்ட சில கதைகள் தான் காரணமாக இருக்குது. அறிவியல் உண்மைகள் ஒரு பக்கம் எவ்வளவோ இருக்குது, ஆனால் இந்த காலம் வரைக்கும் இது போல மனுஷங்க இருக்காங்களே, அவங்க சிந்திக்கணும். அதுக்கு தான் இந்த விஷயத்த யோசிக்க வேண்டிய விஷயமா சொல்லியிருந்தேன். மக்கள், இந்த 3 நிகழ்வுகள் சார்ந்தோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.